Taste the Daily. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர்கள், ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் என்று பலதரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய ஆலோசனை வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சார் திரு ஆர் காமராஜ் அவர்களே, மாவட்ட செயலர் திரு சேகர் அவர்களே, அமைச்சர் திரு காந்தி அவர்களே, மாநில செயலர் திரு சரவணன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு திருவேல் அவர்களே, திரு துறை திருவண்ணாமலை அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர் உதயகுமார் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த, நிறுவனத்தைச் சேர்ந்த, வணிகர் சேர்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே விவசாயிகள் குறிப்பிடுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்ப தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் இருக்கின்ற பல தொகுதியில பல விவசாயிகளை சந்தித்து பேசிவிட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். விவசாயிகள் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன, அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறது, இல்லையே நான் மறுக்கல. நானும் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால சொல்றேன். விவசாயத்தை உற்பத்தி ஆகும்போது விலை குறைஞ்சு போயிருது, உற்பத்தி குறையும் போது விலை அதிகமாயிருது. நடவு செய்யும் போது ஒரு விலை, அறுவடை செய்யும் போது ஒரு விலை, இது ஒரு இக்கட்டான நிலை. இதை மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த விலை நிர்ணயம் செய்ய முடியும், அப்பதான் இது நிற்கும். இது அரிசி நெல்லுக்கோ நிர்ணயம் செஞ்சாங்க, கரும்புக்கு செஞ்சிருக்காங்க, மற்ற பயிர்கள்லாம் ஏன்னா விலை நிர்ணயம் செய்யல. அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, அந்த விளைச்சலுக்கு தக்கவாறு தான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கின்றது. இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டம் என்றால் நெற்களஞ்சியம் நிறைந்த மாவட்டம். இந்த தஞ்சை மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம், தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிற மாவட்டம், உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் தஞ்சை. தஞ்சை பெரிய கோயில் உலக வரலாற்று சிறப்புமிக்க கோயில். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய மக்கள் சொல்லிவிட்டார்கள், நெல் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் உரிய நேரத்திலே அவர்கள் கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே திறந்த வெளியில் அடுக்கி வைத்து அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாதாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிரிக்கின்ற வரை விவசாயிகள் கொண்டு வந்த நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும், அவருடைய வங்கியில் உடனுக்குடன் அந்த உண்டான தொகையை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து முறையாக செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதில் முழுமையாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகள் எல்லாம் கழக அரசு அமைந்தவுடன் சரி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே பொதுப்பணித்துறை சார்பாக பேசுறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது, அதேபோல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்று நான் தடை விதித்தவன். 2017ஆம் ஆண்டு ஆட்சியில் உடனடியாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் அங்கே மணல் அதிகமாக இருக்க வேண்டும். மணல் அதிகமாக இருந்தால் தான் நீர் சேமிக்கும். நீர் சேமிச்சால்தான் நிலத்தடி நீர் குறைய குறைய அது ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும், நிலத்தடி நீர் உயரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை செஞ்சோம். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் இதை சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினாலே நீதிமன்றம் வரை போய் பல்வேறு பிரச்சனைகளை நிற்கிது. இருந்தாலும் பல திருட்டு மனது அள்ளப்பட்டு வருகின்றன. நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி கரூர் வாங்கல்ல அங்க இருக்கின்ற திருட்டு மணல் அள்ளிக்கிற பொழுது ஒரு நாளைக்கு 1000 லோடு மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற ஒருவர், உங்களை போல் இருக்கின்ற சமூக ஆர்வலர் ஒருவர், அந்த முறைகேடாக அள்ளக்கூடிய அந்த மணலை தடுக்க முற்பட்ட போது அது வெட்டை கொலை செய்யப்பட்டார். அவருடைய தம்பி தடுக்க முற்பட்ட போது அவரும் படுகாயமடைந்து அவருடைய தாயாரும் அடிபட்டு இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும்
ஆற்று மணல் இருக்கின்ற வரை அல்லது நிலத்தடியே நமக்கு வற்றாமல் இருக்கும். மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சேமிக்க வேண்டும், முறையாக பகிர்ந்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு முறையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதை சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தினோம். நதியில் குறுக்கே தடுப்பணைகள் கட்டணும், ஆளுநர் குமார் மலத்தோட தடுப்பணை கட்டணும். இப்ப அது முடிஞ்சு போய் இன்னும் நீர் தேக்காம இருக்கிறாங்க. எனக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி உபரி நீர் கடல்ல கலந்துட்டு இருக்கு. கட்டண அணையை கூட சரியான முறையில் அந்த அரசு பயன்படுத்தல. கரூருக்கு பக்கத்துல நஞ்சை கூட இடத்துல நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் ஆரம்பிச்சோம். இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர் இன்றது ஆமா வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போ முடிகிற நிர்வாகம் இருந்தால் கூட அதையும் அவர் செயல்படுத்தல. அதோடு அந்த மேட்டூரிலிருந்து கடலை கடக்கின்ற வரை 4 இடத்துல தேர்வு செஞ்ச தடுப்பணை கட்டுறது. ஏன்னா நம்ம தடுப்பணை கட்டினா இப்ப உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற உபரி நீர் போய் நேராக கடல்ல கிடக்குது, வீணா போகுது. அப்போ இப்படி உபரி நீர் வைக்கிற பொழுது தடுப்பணை மூலமாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் ரத்து பண்ணிட்டேன். இதோட சொன்னாங்க ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆகவே எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்குது. அது சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரி இருக்கும். சுமார் அதற்காக 1,240 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். எஞ்சி ஏரிகள்லாம் அப்படியே தூர் வராமல் இருக்குது. என்னுடைய ஆட்சி அமைந்த பிறகு எஞ்சி ஏரிகளும் இந்த விவசாய பங்களிப்போடு அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26,000 ஏரி குளம் குட்டை இருந்தது. அது எல்லாமே அங்கே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது. இந்த திட்டங்களின் நோக்கமே இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற நீரை முறையாக சேமிக்கிறது. ஏரி ஆழப்படுத்தினா தான் சேமிக்க முடியும். இன்னொன்று நீண்ட காலமாக அந்த தூர் வராத காரணத்தில் அந்த வண்டல் மண்டலம் விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலத்திற்கு அடியுறவாக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஒரு பக்கம் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும், ஒரு பக்கம் ஏரி ஆழமாகும். அதனால நீர் சேமிப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் அந்த திட்டத்தில் நாங்கள் துவக்கணும். அது மட்டும் இங்க மட்டும் இல்ல, நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே நிறைய தடுப்பணை நாங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம். அந்த நீரை முறையாக சேமித்தால்தான் மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும், நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். இதோட நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பேருக்கு தெரியாது இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நம்முடைய ஆற்று வருகின்ற நீர் மாசுபட்ட நீராக இருக்குது. அதாவது குடிப்பதற்கு ராக்கெட்ட நீராக இருப்பது தகவல் கிடைத்தவுடன் மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது. அதனால் நீர் மாசுபடுகின்றது. இன்றைக்கு 20 மாவட்ட மக்கள் காவிரி நதியை நம்பித்தான் குடிநீர் ஆதாரமாக இருக்குது. அதோட பவானி ஆற்றிலிருந்து, நொய்யல் ஆற்றிலிருந்து, அமராவதி ஆற்றிலிருந்து, இன்னும் கிளை நதிகள் இருந்து, கிளை ஓடைகள் இருந்தெல்லாம் இன்றைக்கு காவிரி ஆற்றிலே தண்ணி செல்கின்ற பொழுது அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாகுது. அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான திட்டறிக்கை தயார் பண்ணி நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொடுத்து அவர்கள் மேலகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து முயற்சியும் எடுத்தோம். என்னுடைய ஆட்சி அந்த திட்டம் கிடப்புல கிடந்தது. மீண்டும் நான் சட்டமன்றத்தில் கூட பேசினேன். அப்பெல்லாம் கிண்டலுக்கு கேள்வி பேசினாங்க திமுக அமைச்சர்கள். நீங்க கொடுத்திருப்பீங்க, எல்லாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆனா அது நடக்காது, இது பெரிய திட்டம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டு 11,500 கோடி நடந்தாய் வாடி காவல் திட்டத்துக்கு முதற்கட்டமா 990 கோடி ஒதுக்கிட்டாங்க. இந்த ஆண்டுக்கு அந்த திட்டம் அவங்களுக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது அங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பேபி கனால் அமைத்து அங்கு ஒரு செம் கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவார். இங்கே இருக்கின்ற தஞ்சையில் இருக்கின்ற நம்முடைய மக்கள் மேட்டூர் திறக்கப்படுகிற நீர் சுத்தமான நீரை பருகக்கூடிய சூழலை நாம் உருவாக்குவோம்.
மட்டும் இல்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கும் சுத்தமா நீர் பயிர்களுக்கு பாய்ச்சினால்தான் அந்த நோயிலிருந்து பயிரை காக்க முடியும். அதற்கும் இந்த திட்டம் உதவுகிறது. அதே ஒரு கோதாவரி காவிரி திட்டம், அதையும் நிறைவேற்ற வேண்டும் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். அதற்காக அதிமுக அரசு கடுமையான முயற்சி மேற்கொண்டோம். எங்களுடைய 2 அமைச்சர்களை தெலுங்கானா அனுப்பிச்சு தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசி அவர் ஒத்துக்கொண்டார். அதே போல ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட பேசி அவரும் ஒத்துக்கொண்டார். ஒரிசாவிலிருந்து தெலுங்கானா ஆந்திரா வழியாக நீங்கள் தாராளமாக விவசாயிகளுக்கு நீர் எடுத்து செல்லலாம் என்று 2 முதலமைச்சரும் நமக்கு ஒத்துக்கொண்டார். ஏன்னா தென் மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கின்ற பொழுது நம்முடைய தென்னிய இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நினைத்து உண்மையிலேயே 2 முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொண்டு வந்த கோதாவரி காவிரி திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய அரசு முழு ஒத்துழைப்பு, எங்களுடைய மாநிலத்தின் வழியாக நீங்க தண்ணீர் எடுத்து செல்லலாம் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை நாங்கள் பெற்றோம். ஆனால் துரதிருஷ்டமா ஆட்சி மாற்றம் வந்த நேரத்தில் அது கிடப்புல கிடக்கும். எல்லாம் இதற்காக சொல்லிட்டு சொன்னால் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் மக்களோடு மக்களாக பழகி இருக்கின்றீர்கள். ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், எந்தெந்த வழியில் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்துகின்ற உலகத்தை உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் இடத்தில் தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி. ஒரு பாதுகாப்பு இருந்தால்தான் வியாபாரம் சரியா செய்யும். வியாபாரிகள் செழித்து இருக்க வேண்டும் என்றால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. 2ம் சரியாக இருந்தால்தான் அது நடைமுறைக்கு சரியா இருக்கும். ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி ஒரு மக்கள் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை அதிக அளவில் விளைச்சல் கிடைக்கின்ற போது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அவர்கள் அந்த வர்த்தம் செய்து கொண்டு தொடர்பு கொண்டு அவர் பொருளை வாங்கின்ற பொழுது ஒரு பக்கம் வணிகர்கள் வளர்ச்சி வருவார்கள், ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும், பயன் கிடைக்கும். இதெல்லாம் நம்முடைய ஆட்சியிலே முறையாக செயல்பட்டது. சட்ட ஒழுங்கு காப்பதிலே நான் எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்ததே கிடையாது. மிகச் சிறப்பாக நம்முடைய அமைச்சர்கள் அப்படித்தான் இடையிலே யாரும் குறிக்கிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நிலை தலைகளாக மாறிவிட்டது. போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிப்போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, திருட்டு, வழிப்பறி, பாலி, சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி. அதற்கு காரணம் சரியான முறையிலே இவர்கள் ஆட்சியை நடத்தினார். இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரதமர்கள் காவல்துறை அவர்கள் சரியாக செயல்பட விடாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு படிப்படியாக தமிழகத்தில் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஸ்காட்லாந்து இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு மக்கள் அச்சப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற சூழல் ஏற்பட்டுகின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி டாக்டர் அழகாக சொல்ல நிறைய இருக்குது. மருத்துவத்துறையில நிறைய செஞ்சிருக்கேன். நான் எல்லா துறையுமே நான் நேரில் கண்காணிப்பில் வச்சிருக்கேன். எந்த உணவுத்துறையாக இருந்தாலும் சரி, கூட்டுறவுத்துறையாக சரி, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை அத்தனையுமே நான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுதும் நேரடியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு தெளிவா அதுல எல்லாமே நான் தரவா வச்சிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற மருத்துவர் சொன்னது கூட இன்றைக்கு இந்தியாவிலேயே மருத்துவ சிகிச்சை சிறப்பாக அளிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அரசு மருத்துவமனை ஒரே ஆண்டில் 11 மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6 மருத்துவமனை, 17 அரசு மருத்துவமனை கொண்டு மருத்துவக் கல்லூரியோட அந்த மருத்துவக் கல்லூரியை நானே நேரடியா அங்க இருக்கிற நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய பொறியாளர்களை வச்சு அதுக்கு பிளான் பண்ணி மருத்துவமனை கட்டிட்டோம். 11 மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஆபரேஷன் தியேட்டர், எந்தெந்த வார்டு எப்படி இருக்கணும், எப்படி மக்கள் செல்லணும், அப்படி எல்லாம் அமைப்பு பண்ண. ஆனா அது எல்லாமே வீணா போச்சு. இந்த ஆட்சியில் அதை முறையா கட்டல. அப்போ தனியார் மருத்துவமனைக்கு இணையா அரசு மருத்துவமனை செயல்படக்கூடிய செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம். அது மட்டும் கிராமத்துல இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு சிவிலியா, ஒரு மருத்துவரியாளர் நிகழ்ச்சி அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி தரணும். அதே போல இன்றைக்கு புற்றுநோய், அதுக்கு நீங்க போய் தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அதிகமா செலவாகும்.
கிட்டத்தட்ட அரசு மருத்துவக் கல்லூரி 10 மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்துட்டு ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கு 22 கோடி ரூபாய் மதிப்பில் நாங்க அதுக்கு மிஷன்லாம் வாங்கி கொடுத்தோம், எந்திரங்கள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஏழைகளுக்கு உரிய முறையில சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்குது. மருத்துவத்துறை எடுத்துட்டு நிறைய கட்டமைப்பு நிறைய செஞ்சிருக்கோம். இன்னைக்கு கூடுதல் வசதியான இன்னைக்கு மதுரை நிறைய நகரங்கள்ல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கோடி செலவு செஞ்சு அந்த மருத்துவமனையை நவீன மருத்துவமனை ஆக்கியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு அரசு கொரோனா காலம் அவருக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு எங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்கள், அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்ட காரணத்தினாலே விலைமதிக்க முடியாத அந்த உயிரை தமிழகத்திலே காப்பாற்றிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்க இன்னும் பல்வேறு பிரச்சனை பற்றி இங்கே தெரிவித்த கிடையாது. உங்களுடைய மனு மூலமாக நீங்கள் வழங்கலாம். எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அதையெல்லாம் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி இங்கே மிக திரளாக வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்ற அத்தனை நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த